கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். அன்பு இறைவா, நாங்கள் நீரே உண்மையான கடவுள் என்று நம்பி உம்மை மட்டுமே புகழக்கூடியவர்களாக, உம்மை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாயும், அதன் வாயிலாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர் பெற்றவர்கள் என பெயர் பெற்றவர்களாக மாற வேண்டுமாயும் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. ஆண்டவரை போற்றி துதிக்க அழைக்கும் வார்த்தைகள் 46 56 முடிய. மரியா கூறியது: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மரியாவின் பாடல்களை, துதித்தலை நாம் வாசிக்க கேட்டோம். ஆங்கிலத்திலே மேக்னிஃபிகாத் என்று அழகாக கூறுவார்கள். அதாவது அன்னை மரியாவினுடைய துதி பாடல். இது வெறும் பாடல் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவரை பற்றிய ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. ஆண்டவரின் நலன்களை பற்றி போற்றி துதிக்கின்ற ஒரு வார்த்தைகள். நாம் ஒவ்வொருவருமே மரியாவை போல போற்றி துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பல நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே சென்று நம்முடைய தேவைகளை தான் முறையிடுகிறோமே ஒழிய ஒருபோதும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவோ அல்லது அவரை போற்றி துதிக்கவோ நாம் செல்வதில்லை. ஆனால் அன்னை மரியாவை பாருங்கள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது என்று அவர் கூறுகிறார். இந்த நிகழ்வு எப்பொழுது இடம்பெறுகிறது என்றால், மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை சந்திப்பதற்காக மலை நாட்டை நோக்கி செல்கின்றார். நீண்ட தூர பயணம் நடந்தே செல்கின்றார். அப்பொழுது எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை பார்த்து ஆண்டவரின் தாய் என்று வாழ்த்துகிறார். அந்த வாழ்த்தை கேட்ட உடனே அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றி பாடுகின்றார். இந்த பாடல் முதல் சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அன்னாவினுடைய பாடலை ஒத்ததாக இருக்கிறது. மரியாள் சொல்லுகிறார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று. நம் ஆண்டவர் எப்பொழுதுமே தாழ்நிலையில், அதாவது நம்மையே நாம் தாழ்த்துகிற பொழுது நம்மை உயர்த்துகிறார் என்பதை அன்னை மரியாள் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அதுவும் தான் உண்மையாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தைகள்! அன்னை மரியாள் கடவுளினுடைய அரசை அறிவிக்கின்றார். கடவுளுடைய அரசு எப்படி இருக்கும் என்றால், அங்கு நான் தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே தாழ்த்தப்படுவார்கள்.
நான் தாழ்மையானவன், எனக்கென்று எதுவுமே இல்லை என்று தம்மையே தாழ்த்துபவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் என்பதை அன்னை மரியாள் சுட்டி காட்டுகிறார். இந்த தைரியத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது புனித சியன்னா கத்தரின் அம்மாவினுடைய வாழ்க்கை ஞாபகத்திற்கு வருகிறது. இவர் ஒரு சாதாரண துணி சாயக்காரரின் மகளாக பிறக்கின்றார். சுத்தமாக கல்வி அறிவு இல்லை, எந்த ஒரு அதிகாரமும் இல்லாதவர். ஆனால் அவருக்கு கடவுள் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது. தன்னுடைய 16 வயதிலேயே அவர் டொமினிக்கன் 3ஆம் நிலையில் சேர்ந்து விடுகின்றார். ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை செய்கின்றார். ஆனால் கடவுள் அவருக்கு வேறொரு பணியை கொடுத்தார். அப்பொழுது திருச்சபையானது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. இவர் வாழ்ந்த காலகட்டம் 1347 1380 வரை வெறும் 33 ஆண்டுகள் தான். அந்த காலகட்டத்திலே போப்பாண்டவரை பிரான்ஸ் நாட்டிற்கு கடத்தி சென்று சிறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். திருச்சபை பிளவு பெற்றிருந்தது, ஊழலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கல்வி அறிவு இல்லாத சியன்னா கத்தரின் அம்மாள் போப்பாண்டவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாராம். அதிலே அவர், தந்தையே, தாமதிக்காதீர்கள், விரைவில் ரோமிற்கு திரும்பி வாருங்கள், கடவுளின் ஆடுகளை மேயுங்கள் என்று எழுதியிருக்கிறாராம். அவருடைய இந்த தைரியம் நம்ப முடியாததாக இருக்கிறது. ஆனால் அதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கடிதத்தை படித்த உடனே போப்பாண்டவர் மனம் திரும்பி மீண்டும் ரோமிற்கு வந்தாராம். 1377 போப்பாண்டவர் கிரகோரி 11ஆம் கிரகோரி ரோமை நோக்கி திரும்புகிறார். மேலுமாக கத்தரின் அம்மாள் 1380ஆம் ஆண்டு 33 வயதிலேயே இறந்து விடுகின்றார். ஆனால் அந்த காலத்தில் இவர் திருச்சபையை காப்பாற்றினார் என்றும் அழைக்கப்படுகின்றார். இன்று அவர் திருச்சபையின் மறைநூலாளராகவும் ஐரோப்பாவின் பாதுகாவலராகவும் இருக்கின்றார். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, புனித கன்னிமரியாலும் புனித கத்தரின் அம்மாளும் நமக்கு 3 பாடங்களை கற்பிக்கிறார்கள். முதலாவது, கடவுளுடைய அரசு இந்த உலக வழிக்கு எதிரானது. இந்த உலகத்தை பார்த்தோம் என்றால் வலிமையானவர்கள் என்று யாரை சொல்லுகிறது? பணம் வைத்திருப்பவர்கள், படைக்கலன்கள் வைத்திருப்பவர்கள், மிக விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருப்பவர்களை சொல்வார்கள். ஆனால் கடவுள் சொல்கிறார், தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார் என்று. நாம் நம்மையே தாழ்த்துகிற பொழுது ஆண்டவரினுடைய அரசில் உயர்த்தப்படுவோம். ஆண்டவர் நம்மையே தாழ்த்துகிற பொழுது நம்மை உயர்த்துகிறார். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். இரண்டாவதாக, நமது தகுதி அல்ல, மாறாக கடவுளினுடைய அழைப்பு தான் முக்கியம். அன்னை மரியாள் ஒரு சாதாரண கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு கிராம பெண். சியன்னா கத்தரின் அம்மாள் கல்வி அறிவு அற்றவர். ஆனால் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்தார், அவர்களையும் பயன்படுத்தினார். பல நேரங்களிலே நாமும் நினைக்கலாம், எனக்கென்று எதுவுமே இல்லை, அனைவரும் என்னை வெறுக்கிறார்கள், என்னை விட்டு செல்கிறார்கள், எனக்கென்று எதுவுமே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று. ஆண்டவர் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த அழைப்பு தான் முக்கியமாக இருக்கிறது. மாறாக நம்மிடம் இருக்கின்ற அந்த சொத்துக்களோ தகுதிகளோ அல்ல என்பதை நாம் உணர்வோம். இறுதியாக, நாம் உண்மையை உரைப்பதற்கு கண்டிப்பாக நமக்கு தைரியம் வேண்டும். மரியாள் அரசர்களையே சவால் செய்தார். புனித சியன்னா கத்தரின் அம்மாள் போப்பிற்கு சீர்திருத்தத்தை கொடுத்தார். இன்று நாம் உண்மையை சொல்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் உண்மையின் உரைக்கல்லாக இருந்தார். நாமும் உண்மைக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றும் நம் ஒவ்வொருவரையும் அசாதாரண காரியங்களுக்காக அழைக்கிறார். ஆகவே அவருடைய குரலுக்கு செவிமடுப்போம். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காகவும் அவரை மனமுவந்து போற்றுவோம்.